SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. அப்போ அவ்வளோதானாங்க, நம்ம தல தோனிக்கு இதுதான் கடைசி மேட்சா? சிங்கம் பலி கொண்ட நெஞ்சம் உடைந்தாலும் உனக்காக உயிர் வாழ்கிறேன். இப்படி ஒரு சென்ட் ஆஃபையாங்க நம்ம எதிர்பார்த்தோம். அந்த சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் ஒட்டு மொத்தமாக எல்லா ஃபேன்ஸும் மஞ்சள் சொக்கா போட்டுட்டு தோனி தோனின்னு கத்தி, இன்னொரு பக்கம் டிஜே அந்த ஆகாயம் போல் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட, அந்த ஃபைனல் மேட்சை வின் பண்ணி அந்த ட்ராஃபி அவரோட கையில் கொடுத்து, அப்படி ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் தாங்க நம்ம இமேஜின் பண்ணி வச்சிருந்தோம். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். ஆனால் நெட்டிசன்கள் நிறைய பேர் தேங்க்யூ தோனி பாய், வி லவ் யூ 3000 அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருந்தது தாங்க, தல தோனிக்கு இதுதான் லாஸ்ட் சீசனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் அடிபட்டுட்டு இருக்கு. அதை பற்றி இன்னும் அவர் ப்ராப்பராக நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலை, அதை பற்றி கிளாரிஃபையும் பண்ணலை. ஆனால் எல்லாருமே கெஸ் பண்ணாங்க இதுதான் லாஸ்ட் சீசன். ஏன்னா அவர் எப்படி ஃபஸ்ட்டு கிரிக்கெட் ஆட ஆரம்பித்தாரோ அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காரு அண்ட் T20 விளையாடுறாரு. கண்டிப்பாக இந்த சீசன் தான் லாஸ்ட் சீசன் அப்படின்ற மாதிரி தாங்க பேச்சு போயிட்டுருக்கு. நம்ம என்ன நினச்சோம், இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சிடுவோம், கண்டிப்பாக ஃபைனல்ஸு சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது அப்படின்னு நினச்சோங்க. ஆனால் இப்படி தோப்போன்னு யாருமே நினைக்கல. டிகேக்கு தான் ஃபைனல் மேட்சாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம தல தோனிக்கு இதுதாங்க கடைசி மேட்ச்ன்னு தோணுது. இதுக்கப்புறமா தோனி க்ளவுஸை போட்டுட்டு அப்படியே அந்த பேட்டை சுழட்டிட்டு நடந்து வருவாருங்க. வந்த உடனே மேலே கையை பார்ப்பாரு. அதை இன்னொரு தடவை நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. இன்னைக்கு அவர் அடித்த 6 தான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற 6ன்னு நினைக்கிறேன். கண்ணு கலங்குதுப்பா. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிஹைண்ட் ரோட்ஸுக்கு இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள்.